Essentials Thiruvanmiyur welcomes you with a stunning offer. All skin service up to 50%. All air service up to 20%. Terms and conditions apply. For booking appointments, 98406-77057. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் சோதரர் யாமிருக்க பயமேன் அருண்குமார் பேசுகிறேன். சமீபத்தில் மிக முக்கியமான 3 ராஜகிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பெயர்ச்சியும், ராகுவினுடைய பெயர்ச்சியும், கேது பகவானுடைய பெயர்ச்சியும் நடந்திருந்துச்சுங்க. வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி சனி பகவானுடைய பெயர்ச்சி அடுத்த வருஷம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பகவான் பெயர்ச்சியாக காத்திருக்கார். சமீபத்திய பெயர்ச்சிகளை பார்க்கும்பொழுது பார்த்தா இதுவரைக்கும் ரிஷப ராசியில் சஞ்சரிச்சுட்டு இருந்து வந்த குரு பகவான் கடந்த மே மாதம் 11ஆம் தேதியிலிருந்து தன்னுடைய அடுத்த வீடான மிதுன ராசியில் சஞ்சரிச்சுட்டு இருக்கு. இதுவரைக்கும் கன்னி ராசியில் சஞ்சரிச்சுட்டு இருந்து வந்த கேது பகவான் தன்னுடைய பின்னோக்கிய வீடான சிம்ம ராசிக்கு இடம்பெயர்ந்திருக்கார். மீனத்தில் குருவனுடைய வீட்டில் சஞ்சரிச்சுட்டு இருந்து வந்த ராகு பகவான் தன்னுடைய பின்னோக்கிய வீடான கும்பராசியில் சஞ்சரிக்க காத்திருக்கு. ஸோ இந்த 3 முக்கியமான கிரகங்களுடைய பலன்களும், பிறகு அடுத்து எதிர்வரக்கூடிய சனி பகவானுடைய பெயர்ச்சியினுடைய பலன்களும், ஸோ உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண காத்திருக்கோம். விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்பவே ஆர்வமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் நீங்களும் ஒன்று அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பொதுவாகவே விருட்சிகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தலை விருட்சம் ஆலமரம்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் நிழல் கொடுத்துட்டு கடைசியில் பாவியாக போகக்கூடியது யாருன்னா நீங்கள் மட்டும்தான். ஏன்னா தன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சுட்டு அவங்க நலனுக்காக விரும்பி உங்களுக்காக எதையுமே செஞ்சுக்கிட்டதில்லை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 7வது இடத்துல இருந்த குரு பகவான் உங்களுடைய அடுத்த வீடான 8வது இடமான அஷ்டமத்தில் மறைஞ்சிருக்கார். விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான் உங்களுக்கு அஷ்டமஸ்தானம்னு சொல்லக்கூடிய 8வது இடத்துக்கு மறைகிறார். அஷ்டமத்தில் குரு பகவான் மறைகிறாரே அப்படின்னு சொல்லி விருச்சிக ராசிக்காரர்கள்ட்ட கண்டிப்பாக ஒரு தேவையற்ற கலக்கங்கள் ஏற்படுறது வழக்கமான ஒரு விஷயம்தான். அதே மாதிரி ராஜகிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு, குரு, கேதுவோட சஞ்சாரங்கள் அத்தனையுமே ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாள் இடைவெளியில் கடந்த மாதத்தில் பயிற்சியாச்சு. இதுவரைக்கும் உங்களுடைய ஜாதகப்படி 5வது இடத்துல இருந்து வந்த ராகு பகவான் 4வது இடத்துக்கும், 11வது இடத்துல இருந்து வந்த கேது பகவான் 10வது இடத்துக்கும் பயிற்சியானார். இந்த 3 கிரகங்களுடைய பெயர்ச்சி என்பது விருச்சிக ராசிக்காருடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான மாற்றங்களையும் தாக்கத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தும். அஷ்டமத்தில் குரு மறைகிறாரே, குரு பகவான் மறைஞ்சிட்டா நம்மளுடைய வாழ்க்கைக்கு பெரிய பலன்கள் நம்மளால் அனுபவிக்க முடியாதோ அப்படின்னு ஒரு பக்கம் உங்கள் மனசில் சஞ்சலங்கள் இருந்தாலும் அந்த குரு பார்க்கக்கூடிய இடங்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த இடத்தை எத்தனையும் பார்க்குறாருங்க. ராசிக்கு 12ஆம் இடம் சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுன்றது ஒரு பெரிய நல்ல பலத்தை தரும். குறிப்பாக சுபவரையும் பண்ண போகிறீங்க. இந்த காலகட்டங்களில் நீண்ட நாட்களாக நீங்கள் சென்று வர நினைத்த பல தலங்களுக்கு சென்று வருவீர்கள். நீண்ட நாட்களாக நீங்கள் செலவு பண்ணணும் இதுக்காக அப்படின்னு நினச்சி சேர்த்து வச்ச பணத்தெல்லாம் தேவையற்ற விரயங்கள் பண்ணதெல்லாம் இந்த காலகட்டங்களில் சுப விரயம் பண்ணுவீங்க. இப்போ விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம், ஒரு நிலவலம் வாங்கலாம், ஒரு சொத்து சுகம் வாங்குறதுக்குரிய வாய்ப்புகளை இந்த சுபவரைய குரு பார்வை என்பது உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அப்போ 2 குரு பார்க்கும்போது குடும்ப வாழ்க்கை, பணம் சார்ந்த விஷயம், கல்வி, பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல பல மாற்றத்தை தரக்கூடிய காலமாக இந்த குரு பார்வையோட காலம் உங்களுக்கு நிச்சயமாக அமைந்தே தீரும். அதே மாதிரி 4ஆம் இடத்துல ஏற்கனவே சனி பகவான் என்னைக்கு உட்கார்ந்தாரோ கிட்டத்தட்ட இந்த அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிச்சதுலேருந்து விருச்சிக ராசிக்காரர்கள் யாரை போய் நம்ம கேட்டு பார்த்துருந்தாலும் தெரியும், கிட்டத்தட்ட இந்த 3 வருட வாழ்க்கையில் அவங்க பார்க்காத கஷ்டங்களே இல்லை. 7.5 சனி ஆரம்பிச்சதுலேருந்தே கஷ்டம்தான். இன்னைக்கு நேற்றுக்கு கிடையாது. விருச்சிக ராசிக்காரர்கள் அந்த 7.5 நாட்டு சனி எப்போ ஆரம்பிச்சு அவங்களுக்கு நடந்துருந்துச்சோ அந்த பீரியட்லேருந்தே அவங்களுக்கு ஒரு சாதகம் இல்லாத நேரமாகத்தான் இருந்துச்சு. கடந்த ஒரு வருஷம் 7ல் குரு இருந்த கூட அந்த அர்த்தாஷ்டம சனி நடந்ததுனால முழு பலன்களை உங்களால் பார்க்க முடியல. 4ல் சனி இருந்துச்சுன்னா ஒன்று தாயை கெடுக்கும், அல்லது மனையை கெடுக்கும், அல்லது தொழிலை கெடுக்கும், அல்லது வண்டி வாகனம் வச்சுருந்தாலும் செலவு பண்ணி மாளாது, அல்லது அரிசி இருந்தும் பருப்பு இருந்து அறுசுவையோட சாப்பாடு இருந்து கூட கஞ்சி குடிச்சிட்டு படுத்து தூங்குற சுகம் எனக்குள்ளே இல்லை அப்படின்னு நினச்சி அழுத நாட்கள் அதிகம். எதுக்குடா இந்த வாழ்க்கை, வனவாசமாக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோமே, எங்கேயாவது கிளம்பி போயிடலாமா, அல்லது கடவுளோட பாதத்தை இருக்கமா பிடிச்சி எங்கேயாவது சன்னியாசம் கூட போகலாமா அப்படின்னு நினச்சி அழுத நாட்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் பல பேருடைய குரலாக கண்டிப்பாக கேட்க முடிஞ்சது. பட் அப்படிப்பட்ட பிரச்சனைகளை சிக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு இந்த குருவினுடைய பார்வை என்பது ஒரு மிகப்பெரிய எழுச்சிக்குரிய காலமாக இருக்கும். ஏன்னா 4வது இடத்தை குரு பார்க்கும் பொழுது தாய் சார்ந்த வழிகளில் இருந்து வந்த சிக்கல்கள் சரியாகும். அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் இருந்துச்சு, அம்மாவுக்கு வைத்திய செலவு பண்ணிட்டு இருக்கேன், அல்லது அம்மாவுக்கு எனக்கும் ஆகலை, அல்லது சொந்த ஊர் சொந்த வீட்டுக்கு என்னால் போக முடியல, அல்லது சொந்த நாட்டுக்கு போய் என்னால் குடும்பம் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்கெல்லாம் சத்தியமாக ஒரு நிலையான வீட்டில் குடிபெயரக்கூடிய அமைப்புகளை இந்த காலகட்டம் ஏற்படுத்தியே தீரும்.
விருச்சிக ராசிக்காரர்கள் அடுத்த 1.5 வருஷத்துல ஒரு இடமாற்றம் ஏற்பட போகிறது, ஒரு ஊர் மாற்றம் ஏற்பட போகிறது, ஒரு உத்தியோக மாற்றம் ஏற்பட போகிறது, ஒரு தொழிலில் பெரிய மாற்றம் ஏற்பட போகிறது, ஒரு வண்டி வாகனத்தில் நீங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறீர்கள். அதே மாதிரி மனை சார்ந்த விஷயங்கள்ல இருந்த சிக்கல்கள் எல்லாம் விலகும். வீடே ஒரு சூனியம் வச்ச மாதிரி இருக்குங்க, ஒரு பித்து பிடிச்ச மாதிரி இருக்கு, வாசப்படியை தாண்டி வெளியே போனா நிம்மதி, வீட்டுக்குள்ள வந்துட்டா ஏண்டா வந்தோம்னு நினைக்க முடியல அப்படின்னு நினைச்சு புலம்பிட்டு இருந்த உங்களுக்கு எல்லாம் கடவுளுடைய அருளோடு உங்களுக்கு ஆண்டவன் வந்து ஒரு பிராப்த பலன்களை தரப்போறார். இப்போ வீட்டில் நிம்மதி கிடைக்க போகுது, அமைதி கிடைக்க போகுது, சந்தோஷம் கிடைக்க போகுது. அதே மாதிரி தொழில்முறை சார்ந்த விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு லாபம் இல்லை நினைச்சிட்டு இருந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் தொழிலில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும். எதிர்பார்க்காத தனவரவு வரப்போகிறது, எதிர்பார்க்காத உதவி கிடைக்க போகிறது, எதிர்பார்க்காத தொழிலில் பல விஷயங்களை நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தக்கூடிய இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் எல்லாம் போல்டாக எடுத்து டெசிஷன் எடுத்து நீங்கள் சக்ஸஸ் பண்ண போகிறீங்க. அது மட்டும் இல்லை, விருச்சிக ராசிக்காரருடைய விஷயங்களில் குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து கிட்டத்தட்ட கடந்த 3 வருடங்களாக காத்திருக்கக்கூடிய தம்பதியராக நீங்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக சத்தியமாக உங்களுக்கு புத்திர வாக்கியத்தை கடவுள் கொடுப்பார். இதே மாதிரி உடல் ரீதியாக இருந்து வந்த சிக்கல், மன ரீதியாக இருந்து வந்த சிக்கல், கொடுக்கல் வாங்கல்ல இருக்கக்கூடிய சிக்கல், இது அத்தனையும் தீரக்கூடியதாக இருக்கும். 11ஆம் இடத்துல கேது இருக்கும் பட்சத்தில் எவ்வளவுதான் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு பணம் கொண்டு வந்திருந்தாலும் அந்த பணத்தை வந்து என்னுடைய பயணத்துக்காக நான் செலவு பண்ணிக்க முடியல சார், என்னுடைய தேவைக்கு பணம் செலவு பண்ண முடியல, என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு கொடுக்க முடியல சார், நான் சம்பாரிச்சுட்டு வந்து கடனை தான் அடைச்சேன், சம்பாரிச்சுட்டு வந்து வட்டியை தான் கொடுத்தேன், சம்பாரிச்சு நான் எடுத்து வந்து 3வது நபர்களுக்கு செலவு பண்ணேன், எனக்கு பண்ணிட்டாலே என் பொண்டாட்டி பிள்ளைக்கு பண்ணால் கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் அப்படின்னு நினைச்ச விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாருக்கும் கடவுளுடைய அருளோடு தன்னுடைய தேவைக்கு நீங்கள் பணத்தை செலவு பண்ண போறீங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், 11ல் இருந்த கேது பகவான் 10வது இடத்துக்கு விருச்சிக ராசிக்கு வந்திருக்கு. ஸோ 10ல் கேது வந்திருக்கிறது ஒரு ஜாதகனுக்கு கண்டிப்பாக பட்டத்தை கொடுக்கும், பதவியை கொடுக்கும், பேரை கொடுக்கும், புகழை கொடுக்கும். ஏன்னா 10வது வீட்டில் ஒரு பாவகிரகம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அரசாளக்கூடிய யோகத்தையும் அந்த கிரகங்கள் தரும் அப்படின்றது ஒரு நிதி. அதே மாதிரி தான் உங்களுடைய ஜாதகப்படியும் அந்த 10ல் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கான பொறுப்பையும் புதிய பதவியையும் புதிய புகழையும் நிச்சயம் கொடுப்பார். அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரமும் கௌரவமும் எல்லாமும் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி 12வது இடத்தை குரு பார்க்கறது நிறைய வெளிநாட்டு பயணங்களை உங்களுக்கு ஏற்படுத்தும். விசாக்கு எதிர்பார்த்தவங்களுக்கு விசா கிடைக்கும். பாஸ்போர்ட்டே எனக்கு இல்லைன்னு நினைச்சவங்கலாம் பாஸ்போர்ட் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பல நாடுகளுக்கு பறக்கக்கூடிய காலம் அடுத்த ஒரு 1.5 வருஷம். அதே மாதிரி விரைய செலவுகள் எல்லாம் கட்டுக்குள்ள கொண்டு வருவீங்க. தெய்வத்தோடு பேசக்கூடிய ஆற்றலும் அருளும் விருச்சிக ராசிக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தும். கடந்த காலத்தில் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வழிபாடுகளை செஞ்சு கூட நடக்காத பல விஷயங்கள் உங்களுக்கு இறைவனுடைய அருளோடு நடக்கக்கூடிய காலமாக இருக்கும். வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி அடுத்த வருஷம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய விடியலை தரக்கூடியதாக இருக்கும். ஏன்னா இப்போதைக்கு அர்த்தாஷ்டமத்தில் சனி உட்கார்ந்துருக்கார், ராகுவோட சேர்ந்திருக்காரு. அந்த அர்த்தாஷ்டம சனி ராகுவனுடைய பெயர்ச்சி மாறும் பட்சத்தில் அந்த சனி வந்து உங்களுக்கு 5வது இடத்துக்கு போயிடுவார். அப்போ அர்த்தாஷ்டமத்தில் இருந்த சனி உங்களுக்கு எதெல்லாம் இழக்க வச்சாரோ, நீங்கள் இழந்த பொண்ணு பொருள் அது எல்லாமும் திரும்ப உங்களுக்கு வந்துடும். உங்களை விட்டு விலகி போன உறவுகள் எல்லாம் உங்களை தேடி வரும். பட் அது வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரர்கள் எதில் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் அப்படின்னா 8ல் குரு வந்திருக்கார். 8ல் குரு வரும்பொழுது 1000 விஷயங்கள் நல்லது சொன்னால் கூட இம்மை 8னில் வாலி பட்டம் இழந்ததுன்னு சொல்லி ஒரு வரலாறு இருக்குது. ஸோ தேவையில்லாத வீண் சொல்லு வரும், வீண் பழி வரும், வீணான கெட்ட பேர் இந்த காலகட்டங்களில் ஏற்படும். அதில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத சொல் இருக்கக்கூடாது, தேவையில்லாத பழி இருக்கக்கூடாது, தேவையில்லாத சிக்கலுக்குள்ளே நீங்கள் போய் மாட்டிக்கக்கூடாது. அப்படின்னா என்ன, முன்ன பின்ன தெரியாதவங்கள்ட்ட பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. 3வது நபர்கள்ட்ட பேசும்போது கவனமாக இருங்க. யாருக்கிட்டையும் உங்கள் ரகசியத்தை சொல்லாதீங்க. இவங்க நமக்கு ஆறுதலாக இருப்பாங்கன்னு நினச்சி நீங்கள் யார்கிட்ட போகிறீங்களோ அவங்க தான் உங்களை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. உங்களோட ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் கூட புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதில் தயவு செஞ்சு கவனம். டிரைவ் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருங்க. இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி தொழில்முறை சார்ந்த விஷயங்களில் கை உங்களுக்குள்ளே அடக்கமாக இருக்கட்டும். நீங்கள் யாரை நம்பியும் பொறுப்பை கொடுத்துடாதீங்க. அது உங்களுக்கே பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வண்ணமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி அம்மா கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். அவங்க சொல்கிற வார்த்தைகளுக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுத்து போங்க. இந்த காலகட்டங்கள் 4ல் அந்த சனி ராகு இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் தாய்க்கும் சின்ன சின்ன தேவையற்ற சஞ்சலத்தை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணும். குரு பார்வை 1000 இருந்தாலும் முன்னாடி சொன்ன மாதிரி கொஞ்சம் நிதானம் தேவைப்படுது. ஸோ இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டாலே போதும். மற்றபடி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாமும் குரு பகவான் அற்புத பலன்களை தரப்போகிறாரு. அதே மாதிரி ராகுவும் கேதுவும் இருக்கக்கூடிய இடங்கள் கூட உங்களுக்கு நல்ல பல மாற்றத்தை நிச்சயமாக தரக்கூடியதாக இருக்கும். ஸோ எந்த வழிபாடை செஞ்சால் இந்த குரு பகவானுடைய அஷ்டம குரு தாக்கத்திலிருந்தும் அர்த்தாஷ்டம சனியினுடைய தாக்கத்திலிருந்தும் நம்ம தப்பிச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய கோவில் எதாக இருந்துச்சுன்னா, ஸோ வாரந்தோறும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுடைய கோவில் இருந்துச்சுன்னா அந்த கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் மனமாற ஒரு 2 அகல் தீபத்தை ஏற்றி வச்சுட்டு அந்த முருகப்பெருமானை மனமுருக பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. தொடர்ச்சியாக ஒரு 9 வாரம் முருகன் கோயில் போயிட்டு ஒரு 2 விளக்கு ஏற்றிட்டு வாங்கலை.
நிச்சயமாக உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கடவுள் கொடுப்பாருங்க. ஸோ மேற்கூறிய முக்கியமான விஷயங்களை மனசில் நினச்சிக்கிட்டு, ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு குரு பகவானுடைய பார்வை பதியுது அப்படின்னு நான் சொன்னனோ, ஸோ அந்த விஷயங்கள் மீதெல்லாம் நீங்கள் நிச்சயமாக நல்ல முயற்சிகளை எடுக்கும் பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கை மிகச்சிறந்த பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஸோ பாவ கிரகத்தினுடைய பார்வையும் அல்லது பாவ கிரகங்களால் ஏற்படக்கூடிய தாக்கமும் நான் பல பேர்த்துக்கு இண்டிகேட் பண்ணியிருந்தேன். ஸோ இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து தப்பிக்கிறதுக்கு அந்த வழிபாடுகளை நீங்கள் சரியான விதத்தில் செய்யும் பொழுது நிச்சயமாக கண்கூட உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஸோ இதை தாண்டி மனசு தான் கடவுள். இந்த மனதை நீங்கள் பக்குவப்படுத்தி இறைவனிடத்தில் ஒருநிலைப்பட்டு ஆத்மார்த்தமாக இந்த வழிபாடுகளை நீங்கள் செய்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு தடைகளையும் பிரச்சனைகளையும் சத்தியமாக விரட்டியடிக்க முடியும். மேலும் பல்வேறு நல்ல பல மாற்றங்களையும் பல திருப்பங்களையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இனி வரக்கூடிய அத்தனை வருடங்களும் உங்களுக்கு அமையணும்னு சொல்லி நான் வணங்கக்கூடிய முருகப்பெருமான நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அண்ட் பல்வேறு விஷயங்களை உங்கள் கூட தொடர்ந்து அடுத்தடுத்து நான் பகிர்ந்துக்கிறதுக்கு காத்துட்ருக்கிறேன். ஸோ அதுவரை ரெட்ரோ ஆன்மீகத்தோடு இணைந்திருங்கள். அண்ட் மற்றும் ஒரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யாமிருக்க வயமே அருண்குமார். நன்றி, வணக்கம்.